இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினமுமே ரொம்பவே அற்புதமானது. ஆனா, அதிலயும் நம்மள ரொம்பவே வித்தியாசப்படுத்தக்கூடிய, ஆச்சரியப்படுத்தக்கூடிய 6 உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1 காக்ரோச். கரப்பான் பூச்சிகள் கிட்டயும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குங்க. 2016ல டாக்டர் ஜோஸ் ஹோலேங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, ஒரு கரப்பான் பூச்சி இன்னொரு கரப்பான் பூச்சி கூட பேசுறத கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவா கரப்பான் பூச்சிகளால எந்தவித சத்தத்தையுமே எழுப்ப முடியாது தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இதுங்களோட 2 ஆண்டனாக்களை வச்சு இன்னொரு கரப்பான் பூச்சியோட ஆண்டனாவை டச் பண்ணி அதுங்களுக்குள்ள பேசிக்குதுங்க. அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்க. இந்த கரப்பான் பூச்சிகளை வச்சு டாக்டர் ஜோஸ் ஹோலே ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் முடியல உணவையும் இன்னொரு பக்கம் முடியல எம்டியாவும் வைக்கிறாரு. உணவு இருக்கக்கூடிய மூடியை பார்த்துட்டு போய் ஒரு கரப்பான் பூச்சி இன்னொரு கரப்பான் பூச்சி கிட்ட தன்னுடைய ஆண்டனாவால் கம்யூனிகேட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுது. இப்போ எல்லா கரப்பான் பூச்சியும் சேர்ந்து உணவு இருக்க மூடிக்கு உணவை சாப்பிடுதுங்க. நம்பர் 2 குல்ஃபர் ஈல். இந்த மீன்கள் கடல்ல 6500 அடி ஆழத்துக்கு கீழே ஆழ்கடல்ல வாழுற மீன்கள். இந்த மீனோட உடல் அளவை விட இந்த மீனோட வாய் மட்டுமே 3 மடங்கு பெருசா இருக்குமா. இதனுடைய வாலும் ரொம்பவே நீளமா இருக்குமா. இதனுடைய வால்ல பயோலிமினிசன்ஸ் இருக்கிறதுனால வாலோட எண்ட் பகுதி லைட் மாதிரி ஒளிருது. அந்த வெளிச்சத்தை பார்த்து இது கிட்ட வர்ற மீன்களை தான் இது வேட்டையாடி உணவா எடுத்துக்குதுங்க. அதுவும் இது வேட்டையாடுற மீன்களை முழுசா அப்படியே முழுங்கி இதனுடைய வயிற்றுக்குள்ள வச்சு மாசக்கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்களாம். பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசமான மீனா இருக்குன்னு. நம்பர் 3 அமேசிங் ஸ்பைடர். மனிதர்கள்ல இருந்து பறவைகள் வரைக்கும் நிறைய உயிரினங்கள் மீன்களை வேட்டையாடி சாப்பிடுது. பொதுவா பூச்சிகள் மீன்களை வேட்டையாடி சாப்பிடாது. பூச்சிகளையே இந்த ஃபிஷிங் சிலந்திகள் மட்டும்தான் சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலந்தியோட கால்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்பைக்குகளை வச்சு இது தண்ணிக்கு மேலேயே நடந்து போய் மீன்கள் இருக்கிற இடத்துல அமைதியா நின்னுக்குதுங்க. மீன்கள் இந்த சிலந்தி கிட்ட வந்த உடனே டக்குன்னு மீனை பிடிச்சு இந்த சிலந்தி சாப்பிட்ருங்களாம். இதே மாதிரி தான் கிளாரியேட்டர் சிலந்தியும். இதுக்கு பயங்கர அறிவு இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மீன்களை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வலையை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பின்னி. அதே மாதிரி இதனுடைய கால்களாலேயே ஒரு சிலந்தி வலையை பின்னி அதில் பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுதுங்க. அதே மாதிரி ஒரு பூச்சி இதுகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வலையை வீசி மீன் பிடிக்கிற மாதிரி இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணுது, அதனுடைய வலையை விரிச்சு பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுதுங்க. நம்பர் 4 ரோஸ்டர்ஸ். தினமும் காலையில் நிறைய பேர் எழுப்பி விடுறதே சேவல் தான். ஏன் அப்படின்னா, சேவல் அந்த அளவுக்கு பயங்கர சத்தமாக கத்தும். சேவல் அதிகபட்சமாக 100 டெசிபல் அளவுக்கு கூட கத்தும். ஆனால் இதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சேவல் கத்துற சத்தம் நமக்கு தான் அவ்வளோ சத்தமாக கேட்குதான். சேவலுக்கு அதனுடைய சத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குமா. அண்ட் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் தலையை தூக்கி கத்தும்போது இதனுடைய காதில் இருக்கிற ஜவ்வை வச்சு தன்னுடைய காதை ரொம்ப டைட்டாக மூடிக்கிட்டு தான் கத்துமா. இதனால தான் சேவல் கத்தும்போது நமக்கு அதனுடைய சத்தம் அவ்வளோ அதிகமாகவும் அதுக்கு அதனுடைய சத்தம் ரொம்ப கம்மியாகவும் கேட்குதான். பயபுள்ள எவ்வளவு உஷாராக இருக்கிறான் பாருங்களேன். நம்பர் 5 பென்குயின். இந்த பென்குயின்கள் கிட்ட நிறைய வித்தியாசமான குணங்கள் இருக்குதுங்க. உலகத்தில் வாழுற உயிரினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பென்குயின்கள் தான் அதிக குளிரான இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. இதுங்க மற்ற உயிரினம் மாதிரி முட்டையிடுறதுக்கு கூடெல்லாம் கட்டாது. தரையிலேயே முட்டையிட்டு தன்னுடைய காலை வச்சு முட்டையை அடக்காத்து குஞ்சு பொரிக்குமா. அதுலேயும் ஒரு பென்குயின் ஒரே நேரத்தில் 2 முட்டை போட்டுச்சு அப்படின்னா, பென்குயின் ஒரு முட்டையையும் ஆண் பென்குயின் இன்னொரு முட்டையையும் தங்களோட காலில் வச்சு அடைக்காத்து குஞ்சு பொரிக்குதுங்க. இந்த மாதிரி பலவிதமான வினோதமான விஷயங்களை பென்குயின்கள் செஞ்சுட்டு வருது. நம்பர் 6 ஹுராபா லுசன்ஸ். இந்த கம்பளி பூச்சிகள் கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் இருக்குங்க. பொதுவாக எல்லா விதமான கம்பளி பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா இலைகளை சாப்பிட்டு வேகமாக வளருங்க. ஆனால் இந்த கம்பளி பூச்சி மட்டும் வளர வளர இதனுடைய தலையில் இருக்கிற தோலை உரிச்சுக்கிட்டே இருக்குங்களாம். இதனுடைய தலையில் இருக்கிற தோலை உரிக்கும் போதெல்லாம் எம்டி தோலை தலைக்கு மேலே அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே வருங்களாம். இதனால மற்ற பூச்சிகள் இந்த கம்பளி பூச்சிகள் கிட்ட வேட்டையாட வந்தால் கூட இந்த எம்டி தோலை கடிச்சு பார்த்துட்டு ஏமாந்து போயிருங்களாம். அதுவே தலையில் எம்டி தோல் இல்லாத கம்பளி பூச்சியை ஒரு பூச்சி ஈஸியாக சாகடிச்சுட்டு போயிருங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்ளுது பூச்சிகள் அப்படின்னு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த ரொம்பவே வித்தியாசமான 6 உயிரினங்கள்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அறம் யாதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.